எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி அவ்வதிகாரம் முடிய வாசிக்க கேட்போம். கடந்த 3 அதிகாரங்களிலே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பை குறித்து நாம் பார்த்தோம். எசேக்கியேல் ஆசாரிய பணிக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டவன். ஆனாலும் தெய்வீக செயலினாலே அவன் பாபிலோனிலே சிறையிருப்பிலே ஒரு அடிமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வாலிபனாக மாறுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் அவனுக்கு தரிசனத்தை தந்து தம்மை வெளிப்படுத்தி தமது மகிமையை தம்முடைய நோக்கத்தையும் அவனுக்கு அறிவித்து அந்த சிறையிருப்பில் இருக்கிற தம்முடைய மக்களுக்கு தம்முடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள எசேக்கியேலை வாயாக பயன்படுத்துகிறார். ஆக இஸ்ரவேல் ஜனம் கேட்க மாட்டாத, செவி கொடுக்க மாட்டாத, கர்த்தருடைய சத்தியத்தை எதிர்க்கிற மக்களாக கடின நெற்றியும் முரட்டாட்டமும் இருதயம் உள்ளவர்கள் என்பதை உணர்த்தி, ஆனா நீ அப்படி இருக்கக்கூடாதுப்பா இல்லைங்களா. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுபுத்திரனே, நீ அந்த கலக விட்டார போல கலகக்காரனாய் இராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள் இல்லைங்களா. நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள் என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்திலிருந்து செய்தியை அவர் அறிவிக்கிறார். ஆக கேட்காத ஒரு கூட்ட மக்கள், கடவுளை எதிர்க்கிற கலக குணமுள்ள மக்கள், அவர்களுக்கு கடவுளுடைய செய்தியை எசேக்கியேல் இந்த 4ஆம் அதிகாரத்திலே 3 செயல்களின் மூலமாக செய்து காண்பிக்கிறார். ஆக செய்திகள் என்று சொல்வதை விட he demonstrated the messages. கடவுள் எசேக்கியேலுக்கு சொன்ன செய்தியை அவன் செய்து காண்பித்தான். ஆக 4ஆம் அதிகாரத்தில் அந்த 3 செயல்களை நம்ம பார்க்கிறோம். டோரியல் சர்மன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது இல்லைங்களா. ஒரு வினோதமான வகையாக எசேக்கியேல் அங்கு செய்கிறார். இதனுடைய அவசியம் என்ன? ஏன் கடவுள் அப்படி செய்கிறார்? எசேக்கியேல் மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்க தரிசனத்திலும் இப்படிப்பட்ட அடையாள சின்னங்கள், அடையாள செயல்களை நீங்க பார்க்கலாம். அதே வண்ணமாக சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் அடையாள சின்னங்கள், அடையாள செயல்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அடையாள சின்னங்கள், அடையாள செயல்களை நீங்க பார்க்கலாம். சோ ரிமார்க்கபிள் சிம்பிள்ஸ், இவைகள் அனைத்தும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடவுளுடைய செய்திகள். நம்ம இன்றைக்கு 4ஆம் அதிகாரத்தை பொறுமையா படிக்க போகிறோம். அதனுடைய செய்தியின் ஆழத்தை நம்ம படிக்க போகிறோம். ஏன் கடவுள் அப்படி செய்ய சொன்னார்? நீங்க முதல் 3 வசனத்துல, 4ஆம் அதிகாரம் 3 வசனத்துல பார்ப்பீர்களானால் செங்கல்னு போட்டிருக்குதுங்க தமிழ்ல. ஆனா சரியான அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் களிமண்ணிலே செங்கலை போல உருவாக்கி, அந்த செங்கல் சின்ன செங்கல்னா நம்ம இந்த வீடு கட்டுற செங்கல் இல்லைங்க, வேற தமிழ்ல வேற பதம் இல்லாதனால அப்படி போட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் அது கிளே டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க. முதல் முறையாக பாபிலோனிய நாகரிகத்திலே புத்தக வடிவத்துக்காக தயாரிக்கப்பட்ட களிமண் செங்கல்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கும் அந்த கேபா நதி அண்டையிலே இப்படிப்பட்ட செங்கல்கள் லைப்ரரிஸ் அப்படியே குவிந்து இருக்குது. அவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஆனா யூதர்களுக்கு இது முதல் முறையான ஒரு காரியம். யூதர்கள் தோல் சுருள்களிலே அவர்கள் எழுதுவார்கள், அதை சுருட்டி வச்சிருப்பாங்க. ஆனா பாபிலோனியாவிலே இப்படிப்பட்ட செங்கல்கள் மூலமாக, செங்கல்லாம் ஒரு செங்கல் பெருசா இருக்கலாம், 2 அடிக்கு 2 அடி கூட இருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட செங்கலிலே மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி எழுதப்பட்டு அல்லது வரையப்பட்டு காட்சிக்கு வைக்கப்படும். ஆக இப்படி செய்வதனாலே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்கள் செய்தியை கேட்க மாட்டேன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா. அதாவது கடவுளுடைய செய்தியை கேட்க மாட்டோம், நீ பேசுற செய்தியை கூட நான் கேட்க மாட்டேன்பா, நீயும் வானா உன் செய்தியும் வானா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த மக்களை எப்படி கவனத்தை ஈர்ப்பது? how to attract their attention. ஆக கடவுள் இப்படி வரைஞ்சி வைப்பானார் பாருங்கதுங்களா. அப்ப அந்த களிமண்ணை எடுத்து அவன் அதிலே வரைந்து எருசலேம் நகரத்தை வரைகிறான். அவன் எருசலேம்ல வளர்ந்தவன், அப்படியே அவனுடைய மனக்கண்ணில எருசலேமை வரைகிறான். நான் அழகா சொல்ற, அது சுற்றிலும் கொத்தளங்களை அமைன்றாரு பார்த்தீங்களா, ஏந்திரங்களை அதெல்லாம் வரைகிறான்.
வரைஞ்சி எருசலேம் இவ்விதமாக முற்றுகை போடப்படும் அப்படின்ற செய்திய அப்படி வச்சிருப்பான். கரெக்டா? பேசாத, யாரும் கேட்க மாட்டாங்க தான் கடவுள் சொல்லிட்டார. அதனால நீ பேச வேண்டிய அவசியம் இல்லப்பா, உங்களுக்கு வச்சிரு. அப்படி போவாங்க வருவாங்க, பார்த்துன்னே இருப்பாங்க. இட் வில் பி a lasting மெசேஜ் இல்லைங்களா? as a symbol. மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், அது அவனுடைய நோக்கம். சரிங்களா? ரெண்டாவது, என்னடா என்னமோ புதுசா இவன் பைத்தியக்காரன் செஞ்சு நிற்கிறான், இந்த எசேக்கியேல் பைத்தியக்காரன். ஆமா, he was named as a fool. பைத்தியக்காரன் என்ன சார் செஞ்சு நிற்கிறான் அவன் அப்படின்னு மக்கள் என்ன பண்ண, என்னமோ வரைஞ்சிக்கிறான் சார், அவன் என்ன வரைஞ்சிக்கிறான். ஆக மக்களுடைய அறிவை தூண்டுவதற்காக அங்கு அது வைக்கப்பட்டது. மூன்றாவது, அந்த செய்தி எசேக்கியேல் செத்துட்டான்னு கூட வச்சுங்க, அது அங்கேதான் இருக்கும். கவனிச்சிங்களா? இன்னைக்கு வேதத்தில் அது இங்க இருக்குது. 4ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 4ஆம் அதிகாரமாக உங்க கரத்துல என் கரத்துல இருக்குதுங்கம்மா. ஆனா பாபிலோன்ல அது அப்படியே தான் இருக்கும். இட் வில் ஹேவ் a lasting effect. கவனிச்சிட்டு வரீங்களா? கடவுள் எப்படி பேசுகிறார், கடவுள் பேசுகிறார். ஆக அந்த முதல் 3 வசனங்களிலே முக்கிய செய்தி என்ன? எருசலேம் நகரமாக, தேவனுடைய உடன்படிக்கையின் நகரமாக, தேவனுடைய சுதந்திரத்தின் நகரமாக, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக திகழ்ந்த எருசலேம் மண்மேடாக்கப்படும். மண்மேடாக்கப்படும். எருசலேம்னா என்னமா கருத்து? சமாதானத்தின் வீடு. எருசலேம் என்ற பெயரின் பொருள் என்ன? சமாதானத்தின் வீடு. அந்த சமாதானத்தின் வீடு ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக்கப்படும். அதை வச்சிருப்பான். அப்படி எல்லாரும் பார்த்துன்னுக்கிட்டும் பாட்டு பேசினுக்காத, அவங்க ஒன்னும் கேட்க மாட்டாங்க, கேட்கவே போறதில்ல அவங்க. ஆனா நீ வச்சிரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கடவுள் அப்படிதான் பேசுறார். உங்க வாழ்க்கையில கடவுள் அப்படி பேசியிருக்காரா? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை திரும்பி பாருங்க. கடவுளுடைய சந்ததியாக தெரிந்து கொள்ளப்பட்ட, கடவுளுடைய பிள்ளையாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிறதா? நம்முடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்குது? கடவுளை மறந்து, கடவுளுக்கு துரோகம் செய்து, கடவுளுடைய உடன்படிக்கையை மீறி, கடவுளை அசட்டை செய்கிறவர்களுடைய நிலை மண் மேடாக ஆக்கப்படும். இதை விட பெரிய செய்தி என்ன வேணும்ன்றீங்க? அப்படி திரும்பி பாருங்க, வேற எதையும் பார்க்க வேண்டியது. கடவுள் செயல்படுகிறார், கடவுள் பேசுகிறார். God speaks. மறைக்க முடியாத விதத்துல கடவுள் பேசுகிறார். இந்த 4 அதிகாரத்துலமா, 4ஆம் அதிகாரம் நீங்க படிக்கிறீங்களே, ஒரு வார்த்தை கூட எசேக்கியேல் பேசலங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். பேசவே இல்லை, அவன் பாட்டுக்கு செஞ்சுருந்தான். எத்தனை நாள் செஞ்சா கவனிச்சிங்களா? எத்தனை நாள் பேசலன்றத கவனிச்சிங்களா? படிப்போமா திருப்பியும்? எத்தனை நாளுமா? அதாவது 5ஆம் வசனத்துல 390 நாள் இல்லைங்களா? 6ஆம் வசனத்துலமா 40 நாள், 430 நாள் அவன் ஒரு வார்த்தை கூட பேசல யாருகிட்டயும். ஜஸ்ட் இமேஜின். அதுக்குதான் சொன்ன அவன் பைத்தியக்காரன்ற பட்டம் பெற்றான். நீங்களே சொல்ல போறீங்க, பைத்தியக்காரன் சார் அவன். Yes, God wants to speak through the fools. 430 நாள் எசேக்கியேல் ஒரு வார்த்தை கூட பேசல. நன்றாக மனசுல வச்சுங்க. 430 நாள் இந்த 3 காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். முதல் 3 வசனத்தை செஞ்சு முடிச்சுட்டான். மீதி இல்லைங்களா 4ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய இருக்கிற அந்த செயல்களை 430 நாட்கள் செய்து கொண்டிருந்தான். ரொம்ப சீரியஸா கவனிச்சிங்களா? இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, சார் கடவுள் பேசல சார் எங்களோட. எப்படி பேசுவாருங்க? பேசுறத கேட்கறதுக்கு நம்ம டைம் இல்லைங்களே. அதனால கடவுள் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியங்களினாலே பேசுகிறார் இல்லைங்களா? லெபனோன்ல நடக்கிற போர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஜனங்க எப்படி ஒப்பாரி வச்சு நிற்கிறாங்கன்னு, எப்படி அப்பாவி ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்கன்னு. கடவுள் பேசலையா? லங்கையில போர் நடந்து கொண்டு இருக்குது. இங்கெல்லாம் அழிவுகளை அழிவுகளை தான் நம்ம பார்க்கிறோம். டிஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது கடவுள் பேசுகிறார். ஏன் அதுக்கு நம்ம புரியலன்னு சொல்றோம்? கடவுள் ஆமா, சில பேரு வெரி சின்சியர்லி ஐ எம் டெல்லிங் யூ, எத்தனையோ பேர் பைபிளை படிக்கிறதை நிறுத்திட்டாங்க. ஆமா, ஒண்ணு புரியல சார்ன்றாங்க, படிச்சு வேஸ்ட் சார்ன்றாங்க. புரியலன்றது 100க்கு 100 உண்மைங்க. புரியல சார் பைபிள், என்ன சார் படிங்க ஒண்ணுமே புரியல பாருங்க. அந்த ஆளு நம்ம திருப்பி படுத்துந்தான்றான், அவன் படுத்துன்னு தான் நமக்கு என்ன சார்ன்றான். இந்த எசேக்கியேல் இப்படி பட்டா என்ன, அப்படி பட்டா நமக்கு என்ன சார், நம்ம படுகிற வழியா பார்க்கணும் சார்ன்றான். இப்படி பைபிள்லாம் படிச்சிருந்தா எப்படிங்க புரியும்? Minute stop
ரீடிங் த பைபிள். காட் cannot speak to me. முடிஞ்சு போச்சு. அப்படி அந்த நிலைமைக்கு வந்துட்டேன்ல, அப்பதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறார், பேசுகிறார். அததான் சின்ன செய்தியா சொல்ல விரும்புறேன். God speaks. God speaks. கடவுள் பேசுகிறார். ஆக முதல் செய்தியினுடைய உண்மை என்ன? எருசலேம், அதாவது தேவனுக்கு சொந்தமான, தேவனுக்கு பிரியமான, நல்ல நல்ல வார்த்தைகள், தேவனுடைய சிறப்பு கிருபைக்கு சொந்தமான எருசலேம் இன்றைக்கு கைவிடப்பட்டு, அது தேவனுடைய கோப ஆக்கினைக்கு உரியதாக மாற்றப்பட்டு அழிக்கப்படும். சின்ன செய்தி அது. வாட் a மெசேஜ். சரியா? ஏன் சார் அப்படி செஞ்சிட்டாங்க? ஏன் கடவுள் அதை அனுமதிக்கின்றார்? அது ஒரு நல்ல கேள்விங்க. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏற்கனவே 81ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசித்தோம். கொஞ்சம் பேர் பிந்தி வந்தீங்க. அதுக்கு ஏன் 81ஆம் சங்கீதம் வாசித்தோன்னு எவ்வளவு பேருக்கு கவனிச்சிங்கன்னு தெரியல. எசேக்கியேல் மூலமாக சிறையிருப்பில் இருந்த யூதருக்கு கடவுள் கொடுத்த செய்தி, பா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை மீட்டு கொண்டேன், நான் உங்களை எகிப்தின் தேசத்திலிருந்து அடிமைகளாய் இருந்த உங்களை 81ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். கூடுகளை சுமந்து கொண்டிருந்த உங்க கைகளை பாரத்துக்கு விலக்கி இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உங்களை சுதந்திரவாளிகளாக வாழச் செய்த. என்ன மறந்துட்டீங்களப்பா? நீங்க என்ன மறந்துட்டீங்களே? எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்களே? உங்களுடைய பாவங்கள் எனக்கும் உங்களுக்கும் நடுவாக வந்து விட்டதே. 81ஆம் சங்கீதம் திருப்பலாங்களா? 81ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 8ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலை நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். என்னப்பா? யூதாவின் பாவம், உனக்குள் வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். 11ஆம் வசனம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதய கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படி நடந்தார்கள். 13ஆம் வசனம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். போதுங்களா? இந்த செய்தியை தான் அந்த வரைபடத்தின் மூலமாக சொல்லுப்பா, சொல்லு. ஐயோ, ஏன் கடவுள் அழிச்சாரு? ஏன் கடவுள் எருசலேமை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தான்னு கேள்வி கேட்கறீங்கல்ல? இதான் பதில். எரேமியா, எசேக்கியேலுடைய சமகாலத்தில் வாழ்ந்த எரேமியா தீர்க்கதரிசி 17ஆம் அதிகாரத்துல எருசலேமில் இந்த வசனத்தை பேசினுக்கிறார். எசேக்கியேல் இங்கு கடவுளுடைய செய்தியை நடித்து செயல்பட்டு படுத்திக் கொண்டிருக்கிறார். எருசலேம் அங்கு எரேமியா அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க, நான் படிக்க விரும்புறேன். எரேமியா 17 முதல் 5 வசனங்களை நான் படிக்க விரும்புறேன், கவனிப்போம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளிலெல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டுவிடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டிவிட்டீர்களே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59 கேக்குறாங்க, ஏன் கடவுள் தண்டிக்கிறாரு? ஐயோ, ஒரே சோதனை சார், ஒரே கஷ்டம் சார். ஏன் சார்? 59ஆம் அதிகாரம் ஏசாயா 59 1-2. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக
ஏசையா இதை அறிவித்தார். அதே எருசலேமில் 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 150 ஆண்டுகள் கழித்து எசேக்கியேல் பாபிலோன் சிறையிருப்பில் அந்த செங்கல் அங்க வைத்து விட்டு, கவனிச்சிங்களா, உனக்கும் அந்த செங்கலுக்கும் நடுவிலே ஒரு இரும்பு தகடை வை. அங்க சட்டின்னு போட்டிருக்குதுங்க, ஆங்கிலத்தில் பேன். நம்ம தோசை சட்டி சொல்லுங்களா, நம்ம வீட்டில் தோசை சொல்லுங்க, தோசை கடாயா, அதை வைப்பான்றார். அதாவது போட்டிருக்கார் அந்த இரும்பை, அந்த சட்டியை. எசேக்கியேல் 4:3, நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டுக் கொண்டிரு. கவனிச்சிங்களா? அதாவது கடவுள் சொல்றாரு, இனி இந்த எருசலேமிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற எந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பதில்லை. அவ்வளவுதான் மேட்டர். சொல்லு பாத்து, அப்படி செய்ய. அவனுக்கு அந்த தலையில ஏறல, காது கேட்கல. சோ டெமான்ஸ்ட்ரேட், அதை செய்து காண்பி, அப்படி வச்சிருந்தார். போதுங்களா? நம்முடைய வாழ்க்கையிலங்க இப்படிப்பட்ட இருப்பு சட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. தெரியல, நமக்கு இன்னும் கண்ணு தெரியல, கண்டுபிடிக்க. ஏன் ஜெபங்களுக்கு பதில் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தடைகளை கடவுள் வைத்திருக்கிறார், முள்ளுகளை கடவுள் வைத்திருக்கிறார்? ஓசியாவில் பேசுறார், முள்ளுகள் என் வாழ்க்கையில கடவுள் அனுமதித்தார். ஏன் நம்மை வேதனைப்படுத்துவதெல்லாமா நம்ம இந்த செய்தியின் முடிவுக்கு வரும்போது அதனுடைய கருத்தை நாம சிந்தித்து முடிக்க போகிறோம். கரெக்டுங்களா? சிறையிருப்புல 10,000 யூதர்கள் வந்தாங்கம்மா. அவங்க எல்லாம் உயிரோடு இருக்க போறாங்க. எத்தனை வருஷம்? இன்னும் 70 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. ஆனா எருசலேம்ல இருக்கிறாங்களே இப்போ, அதாவது எசேக்கியேல் பாபிலோன்ல இருக்கும்போது எருசலேம்ல இருந்தாங்கல்ல, அவங்க யாருமே உயிரோடு இருக்க போறது இல்ல. இன்னும் 10 வருஷத்துல ஒரு நாய் கூட அங்க சொல்லுவாரு பைபிள் வார்த்தையில, சுவரில் நீர் விடும் நாய் கூட எருசலேம்ல உயிரோடு இருக்காது. ஆனா நீங்க உயிரோடு இருப்ப. நான் புரிஞ்சுதுங்களா? மேப் தான் போடணுங்க அந்த சைடு, எருசலேம்லாம் படம்லாம் வரைஞ்சி பாபிலோன், அப்பதான் கொஞ்சம் புரியும் போல இருக்குது. நல்லா கவனிச்சிங்களா? இங்க சிறையிருப்புல இருக்கிறவர்கள் நீங்க உயிரோடு இருப்பீங்க. நீங்க மறுபடியும் திரும்பி போவீங்க எருசலேமுக்கு. யூ ஹேவ் a hope, you have a future. ஆனா எருசலேம்ல இப்ப இருக்கிறான் பாரு, அவன் ஜென்மத்துக்கும் திருந்த போறது இல்ல, அதோட அவுட். அப்படிப்பட்ட ஒரு அழிவை நான் அனுப்ப போகிறேன். அதான் செய்தி. 4ஆம் வசனம் முதல் கிட்டத்தட்ட 8ஆம் வசனம் அல்லது 7ஆம் வசனம் வரைக்கும் எசேக்கியேல் 430 நாட்கள் பேசவே கூடாது. தெரியல, அவன் மனைவி அந்த நேரத்தில் இறக்குறான்னு சொல்லப்பட்டிருக்குது. யோசனை பண்ணுங்க, ஒரு இளம் வாலிபன் எசேக்கியேல், ஒரு இளம் மனைவி. இந்த சந்தர்ப்பத்துல தன்னுடைய மனைவியை அவன் இழக்கிறான். அவனுக்கு சமையல் செய்ய ஆள் இல்ல, உணவு தயாரிக்க வழி இல்ல. அவன் எப்படி உணவு தயாரிக்கணும்னு 9லிருந்து 17 வரைக்கும் போட்டிருக்காரு. கவனிச்சுட்டு வந்தீங்களா? கொஞ்சம் வீட்டுல போய் பொறுமையா படிங்க. பொறுமையா படிக்கிறீங்களா? ஏன்பா இந்த உபத்திரவம்? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த வேதனைகள்? ஏன் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு? எருசலேமே, உனக்கு கொடுக்கப்பட்ட அனுக்கிரக காலத்தை நீ அசட்டை செய்தாய். ஆக 430 நாட்கள், 390 நாட்கள் இஸ்ரவேல் நாட்டுக்காக நீ பாட அனுபவிக்க வேண்டும். 40 நாட்கள் யூதாவுக்காக நீ பாட அனுபவிக்க வேண்டும். அதான் நம்ம போட்டிருக்குது. அங்க என்னமா போட்டிருக்குது? 5ஆம் வசனம், அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 5ஆம் வசனத்தின் முடிவிலமா, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும், சுமக்க வேண்டும். யோசனை என்ன? எசேக்கியேலுக்கும் அந்த பாவம் செஞ்ச இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சம்பந்தம்? இன் வாட் வே இஸ் ரிலேட்டட் டு them? யோசனை பண்ணுங்க. அந்த முடிவுக்கு நம்ம வரப்போறோம். அழகுதா? கிமு 721ஆம் ஆண்டு இஸ்ரவேல் ராஜ்யம் ஏற்கனவே இல்லாம போயிடுச்சு. இட் இஸ் ஆல்ரெடி டிஸ்ட்ராய்ட். ஆனா கடவுள் அதை மறக்கல. அந்த அக்கிரமத்தை அவர் நினைவு கூறுகிறார். அந்த அக்கிரமத்தை மறந்து இங்க சிறையிருப்பிற மக்களுக்கு அதை நினைவுபடுத்துகிறார். அப்பா நல்லா புரியுதா? அதுக்கு திருப்பி நான் சரித்திரத்துக்கு போனோம். அதாவது சாலமோன் ராஜாவுக்கு பிற்பாடு முழு இஸ்ரவேல் நாடு 2ஆக பிரிக்கப்படுகிறது. வட ராஜ்யம் இஸ்ரவேல் என்றும் தென் ராஜ்யம் யூதா என்றும் பிரிக்கப்படுகிறது. ஆக இவர்களுடைய பாவத்தை, அவர்களுடைய அக்கிரமத்தை எசேக்கியேல் நீ இப்பொழுது சுமக்கணும்பா, நீ படுகின்றார்.
நம்ம படுன்ற வார்த்தை அங்க போட்டிருக்குதுங்க, அது சரியான, அதான் நான் சொன்னேன். தமிழ் மொழிபெயர்ப்புங்கம்மா 150 வருஷத்துக்கு முன்னாலே எழுதப்பட்ட தமிழுங்க. அது எப்படி உங்களுக்கு விளங்கும்? தயவு செய்து மற்ற மொழிபெயர்ப்புகளை கொஞ்சம் வாங்கி படிக்க கற்றுக்கொள்ளுங்க. இட் இஸ் நாட் லையிங் டவுன், சிம்பிளி லையிங் டவுன். கடவுளை தொழுது கொள்ளுகிற ஒரு முறையை எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறார். நல்லா விளங்குதா? ஆங்கிலத்தில் டு போஸ்ட்ரேட் பிஃபோர் காட், இப்படி நீ அவருக்கு முன்பாக தாழ முகம் குப்புற விழுந்து கிடக்க வேண்டும். அந்த அக்கிரமத்தின் பாரத்தினாலே, அதனுடைய வேதனையினாலே, அதனுடைய அவமானத்தினாலே, அதனுடைய நிந்தையினாலே நீ முகக்குப்புற விழுந்து கிடக்கணும்டா. அப்படி இதை அவனுங்க பார்க்கணும். அவனுக்கு விளங்க நீ, ஆனா சரியா நீ நல்ல யோசனை பண்ணுங்க. You have to bear the sin of Israel. அக்கிரமத்தின் தண்டனையை, வேதனையை, நிந்தையை நீ சுமக்க வேண்டும். 5 முதல் 8 வசனங்கள். என்ன இதுல செய்தி இருக்குதுங்க? இன்றைக்கு நமக்கு என்ன செய்தி இருக்குது? இன்றைக்கு திருப்பந்தியை ஆசரிக்க வந்திருக்கிறோம். இந்த திருப்பந்திக்கும் எசேக்கியேலுடைய செயலுக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே சொன்ன, கவனிச்சிங்களா? எசேக்கியேல்ல மாத்திரம்தான் மனுபுத்திரனே என்கிற பெயர் 100 முறை வருது. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திலே தன்னை அழைத்து கொண்ட பெயர் மனுபுத்திரன். நல்ல விளங்குதா? there is a relevance. எசேக்கியேல்ல மாத்திரம்தான் அக்கிரமத்தை சுமக்கிற ஒரு செயலை நாம் இங்க பார்க்கிறோம். ஆக வரப்போகிற மேசியா அவர் அக்கிரமத்தை சுமக்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக அவர் சிலுவையில பாடுபட போகிறார். அதனுடைய முன் அடையாளமாக அக்கிரமத்தை சுமப்பது என்றால் என்ன அப்படின்றத இங்க விளக்கிக்க. சின்ன பாருங்க, புரியுதுங்களா? ஒரு 3 வசனத்துல அவ்வளவு பெரிய ஒரு செய்தியை கடவுள் சொல்ல விரும்புகிறார். அதாவது அக்கிரமத்துக்கு தண்டனை உண்டு, குற்றத்துக்கு தண்டனை உண்டு. தண்டனை இல்லாத ஒரு குற்றம் கிடையாது. எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிக்க முடியாது. அப்படின்னா என்ன சார் செய்யணும்? அந்த குற்றத்தின் தண்டனையை சுமக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இட் இஸ் an vicarious suffering for sin. குற்றவாளி அல்ல, குற்றமற்றவன் தண்டிக்கப்படுகிறான். கவனிச்சிங்களா? எசேக்கியேல் பாவம் செய்தான். எசேக்கியேல் பாவம் செய்யல. பாவம் செய்தவர்கள் யாரோ அவர்களுக்காக நீ தண்டிக்கப்பட வேண்டும். வைக்கேரியஸ் ஆங்கிலத்தில் மற்றவர்களுக்காக தண்டனை அனுபவித்தல், அந்த தத்துவத்தை சொல்லி தருகிறார். அதுதான் சிலுவை. நீங்களும் நானும் நம்முடைய பாவத்துக்காக நாம் தண்டனை அனுபவிக்கவில்லை. நமக்கு பதிலாக கிறிஸ்து குற்றமற்றவர் தண்டிக்கப்படுகிறார். சரிங்களா? 1. 2, இப்படி நான் மற்றவர்களுக்காக தண்டிக்கப்படும் போது இன்னொரு விதத்துல யூத மக்களுக்காக அவன் தண்டிக்கப்படுகிறான். அதாவது யார் அந்த யூதர்கள்? சகோதரர்கள். நல்லா கவனிச்சிங்களா? மற்றவர்கள், அதாவது குற்றம் செய்த மற்றவர்களுக்காக தண்டனை, குற்றம் செய்த சகோதரர்களுக்காக தண்டனை எசேக்கியேல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? அந்த தண்டனை மிக வேதனையானது, நிந்தையானது. கொஞ்ச நேரம் கவனிங்கம்மா. இப்ப என்னாலெல்லாம் தெரியல, உங்களை பத்தி நான் சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பொசிஷன்ல உட்காந்துனா கழுத்து வலி வந்து, அது என்னன்னு தெரியல. அது எப்படி இருக்குதுங்க எனக்கு. I cannot sit in a position more than half an hour. நீங்களாம் உட்காந்து கேட்டுக்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. I cannot sit. எனக்கு இந்த தோல் வலி உண்டுங்க. 1/2 மணி நேரம் என்னால ஒரு பொசிஷன்ல உட்கார முடியாது. ஆனா இங்க எசேக்கியேல் பல மணி நேரம் அப்படியே முகம் குப்புற கடக்கணும். சோறு உண்டா? அவனுக்கு சோறு கிடையாது. தண்ணி கவனிச்சிங்களா? ஒரு நாளைக்கெல்லாம் இவ்வளவு தண்ணி தான் அவன் குடிக்கணும். கவனிச்சிங்களா நீங்க? அந்த 17ஆம் வசனத்துல போட்டிருக்குது பாருங்க. நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிக்கிறேன், அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோட சாப்பிட்டு, நிறையின்படினா ரேஷன் சொல்றோம் பாருங்க, அதாங்க அதனுடைய அர்த்தம். சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோட குடிக்க வேண்டும். அப்படி நீ இப்ப குடிச்சுன்றான்றார். அவங்க குடிக்க போறாங்க 10 வருஷம் கழிச்சு, அதை இப்ப நீ செய்யன்ற. இது என்னன்னா நான் பொழுதுபோக்கா? இது இஸ் இட் எ ஜோக்? யோசனை பண்ணுங்க கொஞ்ச நேரம். அப்படி யோசனை, அப்படி உங்களால ஒரு மணி நேரம் கூட நம்மளால அப்படி உட்கார முடியாது. அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எவ்வளவு பாடுங்க. மறந்துடாதீங்க, எசேக்கியேலுக்கு 30 வயசு தான் ஆகுது. யோசனை பண்ண. பிரியமானவர்களே, அக்கிரமத்தை சுமப்பது பதிலால் பரிகாரம் என்பதை கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். பதில் ஆள் பரிகாரம். 2, அந்த அக்கிரமம் வேதனையானது, அது கடுமையானது, அது நிந்தையானது, அது சரீரத்தை துன்புறுத்துவது என்பதை கடவுள் உணர்த்துகிறார். 3வது, சார் இப்படி
எசேக்கியேல் இந்த உபத்திரவத்தில் கடந்து சென்றார் சார். அதனுடைய பலன் என்ன? 2 பலன் தான். ஒன்று, இஸ்ரவேல் தங்கள் குற்றங்களுக்காக பாவத்திற்காக உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். they must repent இல்லையா? 2, இஸ்ரவேலுடைய பாவத்துக்காக அங்க பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும். 2 தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கு. கடவுள் நீதிபரராக பாவத்தை தண்டிக்க வேண்டும். அந்த தண்டனையை ஒருவர் சுமக்க வேண்டும். இதன் விளைவாக மக்கள் மனம் திரும்பி கடவுளிடத்தில் வர வேண்டும். சரிங்களா? அதாங்க அங்க நடக்குது. 3வது பகுதிக்கு நம்ம வரலாம். 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய எசேக்கியேலுக்கு இன்னொன்னு செய்ப்பான்றார். என்னப்பா செய்யணும்? இந்த பயிரெல்லாம் எடுத்துக்கோ, ஒரு பாத்திரத்துல போட்டு அதை நீயே இடிச்சு மாவாக்கி அதுல அப்பம் சுடுப்பான்றார். எப்படிங்க அப்பம் சுடணும்? நல்லா கவனிச்சிங்களா? மனித கழிவிலிருந்து வரட்டி தயார் பண்ணி அந்த வரட்டில சுடுன்றார். கவனிச்சியா? ரொம்ப ஆழமா படிக்கணுங்க பைபிள. ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்க எல்லாம் பார்த்துக்கிறானுங்க. 10,000 யூதர்கள் இந்த எசேக்கியேலை பார்த்துக்கிறான். என்னடா பண்ணுகிறான்? பைத்தியக்காரன் என்ன பண்றான் சார்? சார் இதை வரடி தட்டுங்கிறான் சார். இவன் சார் உண்மையாவோ பைத்தியம் சார். அவனுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடவுள் எப்படி பேசுறார். செய்ய எல்லாரும் பார்க்கணும். அப்பதான் எசேக்கியேல் துடிச்சிடறான். ஐயோ ஆண்டவரே, நான் ஒரு ஆசாரியன், நான் தீட்டுள்ளதை தொடக்கூடாத சுவாமி. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வசனத்துல, உபாகமம் 13ஆம் அதிகாரம் இல்லைங்களா, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களில, நான் ஒரு ஆசாரியனாக ஒரு லேவியனாக தீட்டை நான் தொடக்கூடாது சாமி, நீ போய் இதை செய்ய சொல்றீரே, எப்படி நான் செய்யறது அப்படின்னு இல்லைங்களா 14ஆம் வசனத்துல சொல்றான். அப்படியே கதறி அப்படியே துடிச்சிட்டான் எசேக்கியேல். என்னடா ஒரு பரிசுத்த கடவுளே, அவர் தான் என்ன லேவி கோத்திரத்துல பிறக்க செய்தார், அவர் தான் என்ன ஆசாரியனை அழைத்திருக்கிறாரு, அவரு போய் தீட்டுள்ளதை செய்யன்றாரு. இது எப்படி? இது நல்லா விளங்குதுங்களா? கேன் காட், a holy God ask me to do something defile? தீட்டுள்ளதை அசுத்தமானதை எப்படி கடவுள் செய்ய சொல்வார்? புரியுதுங்களா? ஆனா செய்யன்றார். எதுக்குப்பா அப்படி செய்ய சொன்னாரு? என்னுடைய ஜனங்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இனிமேல் எருசலேம்ல அப்பம் சுடுறதுக்கு கூட ஒரு விறகம் கிடையாது, ஒன்னும் கிடையாதுப்பா. எருசலேம் இருக்கிறவங்களுக்கு இவங்களை துரத்தி அடிக்க போறான் பாரு. இவங்க போய் ஒவ்வொரு நாட்டில சேர போறாங்களே, அங்க யாரும் இவங்களுக்கு விறகு கொடுக்க போறது இல்லை அப்பம் சுடுறதுக்கு. ஆக எதை வச்சு அவங்க சுட போறாங்க? மனித கழிவிலிருந்து தான் அவர்கள் அப்பம் சுட்டு சாப்பிட வேண்டும். என்ன எவ்வளவு பெரிய செய்தி பாத்தீங்களா? திருப்பி கவனிச்சிங்களா? எத்தனை நாளுங்க? நாள் மறந்துடாதீங்க, அது ஓரமா எழுதி வச்சுங்க. 430 நாள் அந்த அப்பத்தை தான் எசேக்கியேல் சாப்பிடணும். தயவுசெய்து கொஞ்சம் ஓரமா எழுதி வச்சுங்க, மறந்துடாதீங்க. 430 days இதுதான் பண்ணி சாப்பிடணும். உசாராம இதை செய்யாத. கவனிங்க, சும்மா பெருசுங்க பண்ணுகிறது இல்லைங்க. பாட அனுபவித்தல், விவரிக்க என்ன கடவுள் செய்ய விரும்புகிறார்? வறுமை, வறட்சி, பஞ்சம், பஞ்சத்தினால் சாவு அனைத்தும் தேவனுடைய சிற்சையின் கோல் சொன்னார். பாத்தீங்களா? 17ஆம் வசனத்தை, ஆதரவு கோலை நான் முறிக்கிறேன். அப்ப மனிதர் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில வறுமைகள், நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும்போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் 4 காரியங்களை நாம் உணர வேண்டும். முதலாவது, கடவுள் எவ்வளவு உண்மை உள்ளவராக, கிருபை உள்ளவராக என்னை ஆசீர்வதித்தார். நான் திரும்பி பார்த்து கடவுளுடைய நன்மைகளை, நான் நல்லா இருந்த போது, நான் வாழ்வில் இருந்த போது, யோபு சொன்னான் பாருங்க, கடவுளுடைய கரத்துல எல்லாவற்றையும் நம்ம அனுபவிச்சுமே. அன்னைக்கு நீ கடவுளுக்கு நன்றி சொன்னியா? அன்னைக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சியா? அன்றைக்கு கடவுளை கனம் பண்ணியா? அன்றைக்கு தசம பாகம் குடுத்தியாப்பா? பெரிய கோயில் நடத்தினுக்கிறானுங்க, இவனுக்கு ஒரு காணிக்கை வேற தேவை. அதெல்லாம் நான் கேட்கலங்க, ஒருத்தர் கேட்டுனுக்கிறார். நான் என்னத்துங்க கேட்கணும்? நான் என்ன உங்களுக்கு என்ன நீதிபதியா இல்லாட்டி நான் ஆடிட் ஜெனரலா? நான் ஒண்ணும் கிடையாதுங்க, நாளைக்கு காணாம போயிடுவேன். பட் தேர் இஸ் a God who listens. கடவுளுக்கு உண்மையா இருந்தியா? கடவுளை கனம் பண்ணியாப்பா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கொடுத்து, உன்னை ஆராதிக்க ஒரு ஆலயத்தை கொடுத்து, ஆராதிக்கிற சபையை கொடுத்து, ஆராதனையில போதிக்கிற ஒரு ஊழியரை கொடுத்து எல்லாம் வச்சன. அன்னைக்கு நீ கடவுளை தேடலையாப்பா? அன்னைக்கு வேலை முக்கியம், பணம் முக்கியம், வேலை முக்கியம், பணம் முக்கியம், போயின்னு go in your way. கட்டாயமா பேசுவார் கடவுள். நிறைய பேர்கிட்ட பேசினுக்கிறார், நம்மகிட்டயும் பேசுவார்.
கடவுளுடைய கிருபையின் பராமரிப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமே, பாலும் தேனும் அனுபவித்தமே. 6ஆம் அதிகாரத்தில் உபாகம் 6 சொல்றார், உன் தேவனை மறவாத படிக்கு, நீ நடாத திராட்சை தோட்டம், நீ தோண்டாத துறவுகள், நீ கட்டாத வீடுகள், நீ நடாத பயிர்களை நீ அனுபவிச்சியம்மா. அன்னைக்கு கடவுளுக்கு நன்றி சொன்னியா? இல்லையே, மறந்துட்டமே. இப்போ நினைவு கூறுன்ற. நாம் தாழ்வுக்கு வரும்போது கடவுளுடைய உண்மையை, கடவுளுடைய கிருபையை, அளவற்ற கிருபையை நாம் நினைவு கூற வேண்டும். 2வது பாடம், if God thinks in no time he will punish us. கடவுள் சித்தம் கொள்வாரானால் சனப்பொழுதில் நம்மை தண்டிக்க முடியும். அவ்வளவுதாங்க மேட்டர். புரியலையா? லெபனான் வார் போட்டு கொஞ்சம் பாருங்க, அது என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுங்க. நேத்து இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க, அது கொஞ்சம் பாருங்க. கடவுள் நினைப்பாரானால் in no time we will be punished. அவ்வளவுதான். அந்த எச்சரிப்பு இன்னைக்கு வேணும். சும்மா கனவு கண்டு கொண்டு இருக்கிற என்னுடைய அதான் சொல். நம்ம என்ன வாசித்தோம்? எரேமியால 17:5. ஆமா, மனுஷனுடைய பொய்ய பலத்தை, மனுஷனுடைய சுய ஆற்றலை நம்பி வாழுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் அப்படின்றார். அதையா அப்ப நம்பிடுகிற? உன்னுடைய படைபலம், உன்னுடைய பணபலம், உன்னுடைய வாலிப முறுக்கு, இதையா நம்பிடுகிற? லெபனான் வார் போட்டு பாருங்க, இல்லாட்டி நான் வேணா வீடியோ வாங்கி தரங்க, பாருங்க கொஞ்சம் அவங்க கதியெல்லாம் என்னவா இருக்குது. in no time 24 hours. இன்னொரு சின்ன குறிப்பு சொல்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து ஜெபித்து சென்ற ஒரு ஆசிரியை இன்றைக்கு இல்லைங்க. கவனிச்சிங்களா? அப்ப மனிதர்களாகிய நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள், கடவுள் எவ்வளவு சர்வ வல்லவர். அவருக்கு எதிராக நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தலாமா? அதை நினைவு கூறு. அது 2வது செய்தி. 3வது செய்தி நம்ம அர்த்தம் இல்லைங்களா? 3வது செய்தி, இத்தனை தண்டனையின் மத்தியிலும், வறுமையின் மத்தியிலும், பஞ்சத்தின் மத்தியிலும் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். எதுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்? இது கடவுளுடைய கிருபை. நான் மனம் திரும்பும்படியாக கடவுளுடைய சிச்சை. இட் இஸ் a disciplining grace. என்னை சீர்படுத்த, என்னை பரிசுத்தப்படுத்த, என் பாவங்களில் இருந்து, பாவத்தின் பிடியில் இருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகின்ற கடவுளின் கிருபையின் செயல். நல்லா கவனிச்சிங்களா? அதை மனிதன் உணர வேண்டும் இல்லைங்களா? அதாவது என்னை கடவுள் அழித்து இருக்கலாம், ஆனா அழிக்கல. என்னை மட்டாக தண்டித்து என்னை மனம் திரும்ப செய்து அவர் மறுபடியும் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதான் செய்தி. என்ன சொல்றாருமா இல்லையா? திரும்பி படிப்போமா? 16-17 எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 16-17. மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும், அவனவன் திடுக்கிடவும், அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும். அந்த வார்த்தை வழங்குச்சிங்களா? யோசனை பண்ணுங்க. அதாவது இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய களியாட்டுகள், வெறி ஆட்டங்கள், புரியுதுங்களா? களியாட்டுகள், வெறி ஆட்டங்கள் எல்லாம் பணம், வசதி, சுகம் அதெல்லாம் இருக்கிறதுனால தானே செஞ்சு நிற்கிறான் மனுஷன். எல்லாத்தையும் எடுத்துரு சொல்லும் பாரு, காத்து இறங்குன பலூன்ன்றம அந்த மாதிரி கடவுள் காத்தை இறக்கி விட்டுருவாரு. அப்புறம் பாரு அவர் இன்னும் ஆட்டம் போடுறாருன்னு. வாடி, அதான் அர்த்தம், வாடி போகவும், அவர்களை மனம் திரும்ப. அதுவும் டிசிப்ளினிங் கிரேஸ். நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம் அடுத்த ஆராதனையில. கடவுள் இரக்கத்தினாலே நம்மை மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். அதான் அந்த செய்தி. தலைவனிக்கு நாம் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்துல கடவுள் நம்மோடு எப்படி பேசுகிறார்? வேதத்தின் மூலமாக பேசுகிறாரா? வாழ்க்கையின் சூழ்நிலை மூலமாக பேசுகிறாரா? சமுதாயத்தின் சூழ்நிலை, உலகத்தின் சூழ்நிலை கடவுள் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போமா? நான் கடவுளுக்கு செவி கொடுக்கிறவனாக, கடவுளுக்கு பயப்படுகிறவனாக, அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் விசுவாச துரோகத்தையும் உணர்ந்தவனாக இன்றைக்கு அவர் முன்னால வந்திருக்கிறேனா? அந்த பாவ உணர்வு எனக்குள்ளே காணப்படுகிறதா? அந்த பாவத்திற்கான துக்கம் என்னிலே காணப்படுகிறதா? இந்த பாவத்தை அறிக்கை செய்தவர்களாக, இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்னுடைய கரம் அல்ல, கடவுள் ஏற்படுத்தின சிலுவை, என்னுடைய புண்ணியங்கள் அல்ல, தேவகுமாரன் சிலுவையிலே சிந்தின ரத்தம், அதுவே என் பாவ பரிகாரம் என்று நான் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு வருகிறேனா? அவர்கள் மனம் திரும்பவும், அவர்கள் அக்கிரமத்தில் இருந்து, அக்கிரம கட்டிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படவும் நான் ஆதரவு என்றும் கோலை முறிப்பேன். கருமையானவர்களே, தேவன் இன்னும் பொறுமையுள்ளவராக இருக்கிறார்.
இன்னும் நம் மீது இரக்கமுள்ளவராக இருக்கு. மனம் திரும்புவோமா? கர்த்தருடைய பந்திக்கு நாம் வந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் தேவன் நமக்கு உணர்த்துகிறவைகளை அறிக்கை செய்து, ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நெகேமியா ஜெபித்தது போல நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், எரேமியா ஜெபித்தது போல தேவனே எங்கள் பாவங்கள் எண்ணி முடியாதவைகளாக இருக்கிறது ஆண்டவரே. ஏசாயா ஜெபித்தது போல எங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருக்கிறது ஆண்டவரே. உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் நாங்கள் நொந்து போயிருக்கிறோம். அறிக்கை செய்வோமா? நமது ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மனம் திரும்புகிற பாவியை அவர் மன்னித்து அரவணைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்புவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். எசேக்கியேல் மூலமாக இந்த உலகத்துக்கு நீர் வைத்திருக்கிற அழிவை குறித்த எச்சரிப்பை நாங்கள் பெற்றோம். பாவ வாழ்க்கையினாலே வரக்கூடிய கடவுளுடைய கோப ஆக்கினையை குறித்து நாங்கள் எச்சரிக்கப்பட்டோம். உமக்கும் எங்களுக்கும் பாவம் என்கிற தடை சுவர் இருப்பதை நாங்கள் உணர்ந்தோம். தேவரீர் நீ ரட்சிக்க வல்லவர். எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்ய, எங்கள் பாவங்களை நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய். இந்த நாளிலும் தேவரீர் எசேக்கியேல் மூலமாக பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டு. பாவத்தின் தண்டனை பயங்கரமும் வேதனையும் ஆனது. அந்த பாவ தண்டனையின் மூலமாக நீர் ஒருவரே எங்களுக்கு பாவ பரிகாரத்தை கொடுக்க முடியும் என்பதை உணர்த்தினபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக உம்மை விட்டு விலகி சென்றிருப்போமானால், இந்த உலகத்தையும் உலகத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் நாங்கள் தேடிக்கொண்டிருப்போமானால், எங்களை நீர் சந்தித்து மனம் திரும்ப அழையும். உம்முடைய அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.